கீர்த்தி அக்கா இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம்ல? ஆமா ஆமா, இன்னைக்கு நாள் செம்மையா போச்சு. கீர்த்தி அக்கா நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்கா? எனக்கு நாளைக்கு லீவு தாண்டி, காலேஜ் இல்ல. ஆனா எனக்கு இருக்குக்கா. சரிடி, நம்ம 2 பேருமே பேசிட்டு இருக்கோம். அத்தான எங்க? யானிக்காவை தானே கூப்பிட போனாங்க, இன்னும் வரல. அதானே. என்ன கீர்த்தி அக்கா இன்னும் ஆளக்காங்களா? பாத்தியா, அவங்க 2 பேரும் தனியா பேசுவாங்கன்னு நம்ம விட்டுட்டு போனோம். ஆனா அவங்க 2 பேருமே தனித்தனியா பேச போயிட்டாங்க. அதான்னா ஃப்ரெண்டு வந்திருக்காளா? ஃப்ரெண்டிட்ட பேச போயிருக்கான்னு சொன்னாங்க அத்தா. அப்ப எந்த ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா யாழினி? சரிடி, யாழினி அக்காவை கூப்பிட போன அத்தானையும் ஆளக்காங்களே. நம்மளும் அப்ளைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கிங்ல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும்? நான் போய் பார்த்துட்டு வரட்டாக்கா? இல்லடி ஷாலினி, அத்தா வராங்க பாரு. அத்தா என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, யாழினி அக்கா எங்க? ஆமா அத்தா, எவ்வளவு நேரம் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா நீங்க வந்துட்டீங்க, யாழினி எங்க? யாருக்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அத்தா உங்ககிட்ட தான் கேக்குறேன், யாழினி எங்க? இடி யாழினி, அப்ப எந்த ஃப்ரெண்ட் கிட்ட நீ பேசிட்டு இருந்த? எப்பவுமே உன்னை அத்தா கூப்பிட வந்தாங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? எங்க? இடி உன்கிட்ட தான் கேக்க, உனக்கு காது கேக்கா இல்லையாடி? எங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஷாலினி, கீர்த்தி எல்லாரும் கார்ல ஏறுங்க. சரிதான். இடி யாழினி, இப்ப ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்க? ஏதாவது கேட்டதுக்கு பதில் சொல்றியா? சரி வா, ஒன்னும் சொல்லிராத, கேட்டதுக்கு பதிலா இப்படியே முழிச்சுக்கிட்டே இரு. ஐயோ, கூப்பிட்டா கூட பார்க்க கூட மாட்டேங்காங்களே, நான் இப்ப என்ன பண்ண? யாழினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா. நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் கீர்த்தி அக்கா, தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நீ குறைய சாப்பிட்டுருக்கணும், இப்பதான் சாப்பிட்டபடின்னு சாப்பிட்டா. காய்ச்சல் வராம இருந்தா சரிதான் உனக்கு. அங்க மட்டும் என்ன வாழுதான்? ஏன் நீ சாப்பிடலையாங்கும்? அது சாப்பிடதான் செஞ்சேன். சரி பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ, முகத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டேக்காரே, ரொம்ப கோவத்துல இருப்பாரோ. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? எங்க எங்க உங்களை தான். அத்தா ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? யானி உங்களை கூப்பிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப தலைவலிக்கு ஷாலினி, அதான் அமைதியா இருக்கேன். அப்படியாத்தா? ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் போயிட்டு போலாமா? இல்லம்மா, தனிமையில அமைதியா இருந்தாலும் எல்லாம் சரியாயிரும். சரிதான், அப்போனா வீட்டுல டேப்லெட் இருக்கு, அது வேணா போடுங்க, போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க தான். சரிம்மா. எங்க? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண? நான் பேசினா கூட அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டேக்காரு, என் முகத்தையும் பார்க்க மாட்டேக்காரு. எனக்கு இப்போ பயமா இருக்கு இது பார்த்தா. நாங்க பேசினது சரியா கேட்கவும் இல்லை, பாதிலே வந்துட்டாரு. இப்ப நான் கூப்பிட்டா கூட என்னை பார்க்க கூட மாட்டேக்காரு. இப்படியே இருந்துருவாரா? எங்க ஒரே ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன். ஐயோ, இவர் மனசுல இப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரு, அப்பமெல்லாம் நம்ம சொல்லவும் செய்யல. இப்போ இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு ஒன்றும் தெரியல. பேசவும் மாட்டேக்காரு, கூப்பிட்டா பார்க்கவும் மாட்டேக்காரு. இவர்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு. மஞ்சு பேசிட்டு போனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவருக்கு முகமே ரொம்ப மாறி போயிட்டு. இவர்கிட்ட நான் எல்லாம் எடுத்து சொன்னா அதை கேட்டுக்கிடுவாரா, புரிஞ்சுக்கிடுவாரா? இவர் மனசுல இப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாரு? ஐயோ, நான் எப்படிதான் எல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்க போறேனோ தெரியல. ஏங்க ஒரு வாட்டி இங்க பாருங்களேன். யானி, அதான் அத்தா தலைவலி சொல்றாங்கல்ல, அதான் அப்படி இருக்காங்களோ என்னமோ, விடு பேசுவாங்க. என் முகத்தை பார்க்க கூடாதுன்னே இருக்கீங்களா? ஒரே ஒரு வாட்டி பாருங்களேன். ஒரு வழியா சுத்திட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரி வா போலாம். யானிகா வா, ஏன் அப்படி நின்னுட்டு இருக்க? வா உள்ள போலாம். திரும்பி கூட பார்க்கல, எவ்வளவு வேகமா உள்ள போயிட்டாரு. யானிகா, யானி ஒண்ணுதான். இப்ப நான் போய் பேசினா என்கிட்ட பேசுவாரா? யானி, உனக்கு என்னடி ஆயிட்டு? கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லல, நீ பட்டால போற. சரி வா உள்ள போய் பார்க்கலாம். வாங்கடி வாங்க, வர நேரமா காலையில போனீங்க வீட்டை விட்டு. நல்லா சுத்தி இருப்பீங்க போல. ஆமா ஆமா, அதெல்லாம் நல்லா சுத்தி பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். பெரியம்மா அம்மா அங்க. திரும்பி பாருடி கீர்த்தி, உன் பின்னதான் நிக்கேன். அம்மா உனக்கு இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்லடி, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். சரிம்மா, நாளைக்கு போலாம், எனக்கு காலேஜ் லீவு தான், நான் கூட்டு போறேன். ஏம்மா யானி அத்தான் எங்க? இப்ப தாண்டி அப்பா கிட்ட பேசிட்டு உள்ள போறாரு மாப்பிள்ள. அப்ப யானி எங்கம்மா? அவளும் உங்க அப்பாவும் இப்பதான் பேசிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போறாங்க. போதுமா? கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. சரி போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, சாப்பாடுலாம் எடுத்து வைக்க, சாப்பிடுங்க. சரிடி கீர்த்தி, சாப்பிடறதுக்கு வாங்க. சாப்பாடா? அது சாப்பிடுங்க, எங்க இடம் இருக்கு? நாங்க வெளியிலே எல்லாம் சாப்பிட்டதாச்சுமா, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம்.
ஆமா சித்தி, நீங்க 2 பேருமே நீங்க சமையல் பண்ணதை சாப்பிடுங்க. நாங்க வெளியில சாப்பிட்டு வந்துட்டோம். வேண்டாம். நல்லா சொல்லுவடி. நாளைக்கு என் கையால தான் சாப்பிடணும், ஞாபகம் வச்சுக்கோ. சரி போங்க. கீர்த்தி, ஷாலினி, ஒழுங்கு மரியாதை சாப்பிடக்கு வந்துருங்க. ஒருத்தி சமையல் பண்ணி வச்சு எதிர்பார்த்துட்டு இருப்பாளாம், இவங்க வெளியில போயிட்டு சாப்பிட்டு வருவாங்களாம். போங்கடி. கொஞ்சம் கொஞ்சமாச்சும் வந்து சாப்பிட்டுருக்கணும். அதானே கூட 2 திட்டு இருக்கா. நல்லா சொல்லுவாளுங்க. போங்கடி 2 பேரும். ஒழுங்கு மரியாதை சாப்பிட வாங்க. சரிம்மா, ஒரு நாள் உங்க சாப்பாட்டுல இருந்து எஸ்கேப் ஆகலாம் நினைச்சேன். என்ன பண்ண, தலை விதி சாப்பிட்டுதான் ஆகணும். வந்து தொலைதோம். போங்க. ஆமாடி, உனக்கு பொங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட கூப்பிடுதேன் பாரு. சாப்பிட வரைக்கும் சலிப்பா இருக்கு. இப்ப தெரியாது, இப்பத்தான் அருமை. போக போக தான் உனக்கு தெரியும்டி. ஏமா நல்லா இருப்பம்மா, நான் கிளம்பிட்டேன். சாப்பிடனாலும் வரேன். விட்டுரு, பேசாதம்மா. போடி. சரி சாண்டி, வா போலாம். சரிக்கா. சரி இந்து, மேலுக்கு வர சரியில்லைல்ல, நீ இப்ப வேணா தூங்கு. நான் பிள்ளைங்களை பாத்துக்கிட்டேன். இல்லக்கா இருக்கட்டும், மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப பரவாயில்ல. சரி வா, அப்போ சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு மரமோன சாப்பிட கூப்பிடுவோம். சரிக்கா வா. எங்க போயிட்டாரு? ஐயோ, நான் இப்ப இவர்கிட்ட எப்படி போய் பேசணும் எனக்கு தெரியல. நான் பேசினா கேட்பாரா? எங்க கூப்பிட்டாலும் சத்தமே கொடுக்க மாட்டேக்காரு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாப்போம். எப்படியாவது பேசி தானே ஆகணும். பேசி பார்ப்போம். நான் இப்போ எப்படி இவர்கிட்ட பேச்ச ஆரம்பிக்க? ரொம்ப கோவத்துல இருப்பாரா? என்னங்க என்னங்க, உங்ககிட்ட நான் பேசணும். எங்க, நான் உங்ககிட்ட பேசணும். என்ன கொஞ்சம் பாருங்களேன். என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறீங்க? இல்ல, நான் ஏன் இப்படி விலகி இருக்கேன்னு நீங்க கேட்டீங்களா? அப்ப நான் பதில் எதுவும் சொல்லலையா? இப்போ அதுக்கு சொல்லலான்னு நான் உங்ககிட்ட பேசலாம் நினைச்சேன். இனி என்ன இருக்கு சொல்லதுக்கு? அதான் எல்லாம் தெரிஞ்சு போயிட்டு இனி நீங்க வேற என்ன தனியா சொல்ல போறீங்க? நான் உங்ககிட்ட எத்தனை டைம் கேட்டிருப்பேன், ஏன் நீங்க இப்படி விலகி இருக்கீங்க, எதுக்கு சரியா பேச மாட்டேங்கன்ட்டு. அப்போம்னா சொல்லாத பதில் இப்ப என்கிட்ட என்ன பேச போறீங்க நீங்க? இல்ல, இப்ப நான் அதை பத்தி தான் கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் நான் பேசுறதை கேளுங்களேன். நான் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? எனக்கு டைம் கொஞ்சம் வேணும், நான் அதனாலதான் இப்படி இருக்கேன், அப்படித்தானே சொன்னீங்க என்கிட்ட. ஆனா நீங்க டைம் கேட்கும்போது நானும் நினைச்சேன் மனசுல, சரி 2 பேருமே ஒரு புரிதலோட ஒரு வாழ்க்கையை தொடங்கினா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க கேட்டதுக்கு சரிம்மா நான் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுதேன், எவ்வளவு நாளும் நீங்க டைம் எடுத்துக்கோங்கன்னு நான் உங்ககிட்ட அன்னைக்கு அப்படி சொன்னேன். ஆனா நீங்க டைம் எதுக்கு கேட்டீங்கன்னு எனக்கு அப்போ புரியல, இப்பதான் புரியுது. என்ன புரிஞ்சுக்கதான் அந்த டைம் கேட்டீங்களா, இல்ல என்ன பிடிக்கலன்னு விலகி இருக்கணும்னு அந்த டைம் கேட்டீங்களா? இல்ல, அப்படி பேசாதீங்க. எனக்கு உங்க முகத்தை பார்த்து உண்மையை சொல்லதுக்கு தைரியம் இல்லை. நீங்க கேட்கும்போது அதுக்கு தான் நான் அப்படி எனக்கு டைம் வேணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன உண்மை? நான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றதா, இல்ல நான் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு பிடிக்காம போனதா? இதுக்காக தான் உங்க அம்மா அப்பாட்ட கல்யாணமே வேண்டாம்னு சொன்னீங்களா? ஐயோ, எப்படிலாம் கேட்குறாரு. இவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும், மறைக்க கூடாது எதுவும். சொல்லுங்க. ஆமா, எனக்கு முத உங்களை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. அம்மா அப்பாவோட கட்டாயத்தினால தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சு உங்க கூட இருந்தப்போ நீங்க பேசுற விதம், என்னை புரிஞ்சுக்கிட்ட விதம், நான் எது சொல்லாம இருந்தாலும் என்னை கவனிச்சுக்கிற விதம் எல்லாம் எனக்கு பிடிச்சது. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு நான் ஆரம்பத்துல நினைச்சதெல்லாம் தப்புன்னு கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாத்திக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அப்பதான் என் மனசுக்குமே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் நீங்க கேட்டீங்க. அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்லுன்னு தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நான் கேட்டேன். அதனால தான் உங்ககிட்ட இருந்து விலகி இருந்தேன். இது எல்லாமே ஏன் தப்பு தான். தப்பு உங்களோடதுதான், ஒத்துக்கிட்டா சரிதான். ஆனா உங்க மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் பேசின விதம் பிடிச்சிருக்குன்னு நீங்க இப்போ உடனே மனசு மாறின மாதிரி நானும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, உடனே எல்லாம் சரியாகிடும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க எதுக்கு இப்படி விலகி இருக்கீங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட காரணம் கேட்கும்போது டைரக்டாவே எனக்கு உங்களுக்கு பிடிக்கல, அதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது தெரியுமா. அப்ப நான் கேட்கும் போதெல்லாம் அமைதியாவே இருந்துட்டு உங்க கூட பழகுனவங்க பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது, அப்ப இந்த காரணத்துக்காக தான் நம்மளை ஒதுக்கி வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு. அப்ப நீங்க என்ன பார்க்கும்போது என்ன நினைச்சு நீங்க பார்த்திருப்பீங்க? எனக்கு அதை நீங்க 2 பேரும் பேசி அது அவங்க மூலியமா எனக்கு தெரிய வரும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. சாரி, நான் பண்ணது தப்பு தான். நீங்க கேட்கும் போதே நான் எல்லாம் சொல்லியிருக்கணும். எனக்கு அப்போ உங்ககிட்ட சொல்லதுக்கு பயமா இருந்துச்சு. எதுக்கு? நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நீங்க கேட்கும்போது உண்மையெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டு நீங்க என்ன வெறுத்துட்டீங்கன்னா அதுக்கு தான் பயமா இருந்துச்சு சொல்லதுக்கு. அதான் சொல்லல அப்போ. இப்படி இருக்க
அப்படின்னு நீங்க உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் வெறுத்திருக்க மாட்டேன். இப்பவும் நான் உங்களை வெறுக்கல. அது அடுத்தவங்க மூலியமா தான் இந்த காரணத்துக்கு தான் இவ இருந்தாங்களா அப்படின்னு தெரிய வரும்போது தான் மனசுக்கு வலிக்குது. சாரிங்க. நான் உங்களை சாரி எல்லாம் கேட்க சொல்லல. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்கோங்க. என்ன? நீங்க அன்னைக்கு என்கிட்ட டைம் கேட்டீங்கல்ல, அந்த டயத்தை நீங்க இப்ப எடுத்துக்கோங்க. நல்லா இன்னும் நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. அவசரமே இல்லை. அடுத்தவங்க கட்டாயத்துக்காக தானே என் கூட உங்களுக்கு வாழவே விருப்பம் இல்லாம வாழறதுக்கு வந்தீங்க. என் கூட நீங்க வாழணும்னா என்னை பிடிச்சிருந்தா என்னோட வாழணும், என்னை புரிஞ்சிருந்தா என்னோட வாழணும். என் கூட உங்க மனசு சம்மதிச்சா என்னோட சந்தோஷமா வாழணும். எனக்கு அதுதான் வேணும். இது என்னமோ நீங்க என் கூட இருந்தேன் 10 நாள் உங்க குணத்தை பார்த்தேன், என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கைலாம் வேண்டாம். என்னை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் கூட வாழ்றதுன்னா வாழலாம். நல்ல நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. அதுக்குன்னு நான் உங்களுக்கு எதுக்கும் கட்டாயெல்லாம் படுத்த மாட்டேன். எல்லாம் உங்க விருப்பம் தான். அப்போ நீங்க? நானுமே கொஞ்சம் யோசிக்கணும். நான் உன்னை முத பார்க்கும்போது என் மனைவியா தான் நான் உன்னை நினைக்க ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க என்னை எந்த இடத்துல நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. நாளைக்கு நான் கிளம்புறேன். உங்களுக்கான டயத்துல நீங்க நிதானமாகவே நல்லா யோசிச்சு அந்த வீட்டுக்கு வாழ வந்தா போதும். நாளைக்கு நான் கிளம்புறேன். அம்மா அப்பா உங்களை கேட்டாலும் நான் உங்ககிட்ட என்ன சொல்லி சமாளிக்கணுமோ நான் சமாளிச்சுக்கிட்டேன். நீங்க ஒரு முடிவு எடுக்கீங்கன்னா அது நீங்க எடுத்த முடிவா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வாழ வந்தா போதும். ஐயோ, இவர் வேற என்ன இப்படி பேசிட்டு போறாரு. இப்போ நான் இப்படி கொட்டதுக்கும் சாப்பிட வரல, என் முகத்தை கூட பார்க்க மாட்டேக்காரு. இப்போ டீ வேற எடுத்துக்கொண்டு கொடுக்க போறேன். இது வாங்கி குடிப்பாரா? ஏதாவது என்கிட்ட பேசுவாரா? ஐயோ, வெளியில வேற வரப்போறாரு. என்ன பண்ண போறாரோ தெரியலையே. டீ எடுத்துட்டு வந்திருக்கேன் குடிக்கிறதுக்கு. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்ன கிளம்புறீங்களா? அப்ப நான் வரண்டாமா? நான் நேற்று உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டேன். உங்களுக்கான டயத்தையும் கொடுத்துட்டேன். நேற்று மாமா கிட்டே நான் பேசிட்டேன். வேலை விஷயமா நான் வெளியில போக வேண்டியது இருக்கு, யாழினி கொஞ்ச நாள் நான் இருக்கட்டும் மாமான்ட்டு. உங்களுக்கான டைம் கொடுத்துருக்கேன்ல, அதுல யோசிச்சு நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ நீங்களாவே ஒரு முடிவு எடுங்க. நான் கிளம்புறேன். ஏ ஐஷு வாடி. இதோ வரேன்டி. அது என்ன தேவண்ணா கூட யார் இருக்கா? விஸ்வா அண்ணாவா? இல்லை காலையில் பெரியப்பாவும் வரேன்னாங்களே ஹாஸ்பிட்டலுக்கு, அதான் கேட்டேன் யார் இருக்கான்ட்டு. அப்பா அப்பவே வந்துட்டு கிளம்பிட்டாங்க ஐஷு. இப்ப விஸ்வா தான் கூட இருக்கான். அப்படியா? சரிண்ணா, சரி அப்போ உள்ளே போய் பார்க்கலாம். சரி, நீங்க 2 பேரும் வாங்க, நான் முன்ன போயிட்டு இருக்கேன். சரி. அப்புறம் வைஷு என்ன முடிவெடுத்திருக்க? எதை பத்திட்டு கேட்குற? நடிக்காதடி. இல்லடி ஐஷு, நிஜமாவே எனக்கு நீ பேசுறது புரியல. சொல்லு, என்ன புரியாதுல்ல? ஏன் உனக்கு புரிய போகுது? அந்த ஆள் புரிஞ்சுட்டாலும் சொல்லிடுவா, உண்மையை ஒத்துக்கிடுவா. போடி. சரி, கேட்கறதுக்கு அது பதில் சொல்லு. எப்படி எங்க அண்ணன்கிட்ட பேசி சமாதானம் ஆக போறியா இல்லை இப்படியே இருக்க போறியா? அது உங்க அண்ணன் என்னை பார்த்து கொடுக்குற ரியாக்ஷனை பொறுத்து. என்னடி இப்படி சொல்லிட்ட? உண்மையை தாண்டி சொல்றேன் ஐஷு. அவன் பின்னையே சுத்தி போக போயதான் நம்மளை அசால்ட்டா தூக்கி போட்டு போயிட்டான்னு நினைக்கேன். அதான் நமக்கு மட்டுமே இருந்தா போதுமா? அவனுக்கும் வரணும்ல. பாப்போம். அங்க போய் அவன் முகத்தை பார்த்துட்டு அவன் கொடுக்குற ரியாக்ஷன்ல தான் இருக்கு. பழையபடி ஆரம்பிக்கவா இல்லை நடக்குது நடக்கட்டும்னு விட்டுட்டு போகவான்ட்டு முடிவெடுக்கணும். ஓ அப்படி? அப்ப ரொம்ப தெளிவா இருக்க போலடி. ஆமா ஆமா. சரி வா போய் பார்க்கலாம். சரி வாடி உள்ள போய் பார்க்கலாம். உன்னை தேவனை பார்த்துட்டு என்ன பண்றான்ட்டு. அவன் என்ன பண்ணுவான்? நல்ல காலத்திலேயே முகத்தை திருப்பிட்டு போவான். இப்போ உடம்பு வேற சரியில்லாம படுத்திருக்கான். யார்கிட்டே பார்க்க மாட்டான். வா, என் மன திருப்திக்கு அவனை போய் பார்த்துட்டு வருவோம். அவன் பார்த்தா பார்க்காம பார்க்கட்டா போறான். வாடி. ஏய் லேசில் எங்க அண்ணன் நடப்படாதடி. அதெல்லாம் உன்னை பார்ப்பான், பேசுவான். வா பாப்போம். நானும் பார்க்கத்தானே போறேன். ஆதி அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னான், இன்னும் வரல. சரி, இவனும் தூங்கிட்டு இருக்கான். வெளியில போயிட்டு வரலாமா? வாடா ஆதி, உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏண்டா கொஞ்சம் வர லேட் ஆயிட்டு. ஐஷுவும் வைஷுவும் வேற கூட வந்தாங்களா, அவங்க ரெடியாகி வரக்குள்ள லேட் ஆயிட்டு. என்னடா என்ன விஷயம்? இல்லடா, இப்பதான் டாக்டர் வந்து அவனை பார்த்துட்டு போனாரு. அவனுக்கு எல்லாம் இப்ப நார்மல் ஆயிட்டான். வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாரு. ஈவினிங் கிளம்பணும்டா. அப்படியா? சரிடா, சரி. தூங்குறானே? ஆமா, ஒரே தூக்கம் தான் அவனுக்கு. சரி தூங்கட்டும். அடுத்து வேலைக்கு வந்துட்டா வேலை வேண்டாம் ஓடுவான். ஆமாடா, நானும் அதான் நினைச்சேன். சரி, அப்ப நீ மட்டும் வந்துட்ட? ஐஷுவும் வைஷுவும் எங்க? வராங்கடா, வந்துட்டு இருந்தாங்க. சரிடா விஸ்வா, நீ எதுவும் சாப்பிட்டியா? அதான் அம்மா சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்கடா. அப்பா கொண்டு வந்தாங்க, சாப்பிட்டோம் 2 பேரும்.
அப்பா சாப்பாடு கொண்டு வந்தாங்களா? சரி, எப்ப கிளம்புனாங்க அப்பா? அப்பா இப்பதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கூட்டி கிளம்புனாங்க. டேடி, நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்லாமலாம் இல்ல. உங்ககிட்ட அதை பத்தி தான் நானுமே பேசணும்னு நினைச்சேன். சரி, நீ வா, நம்ம வெளியில போய் பேசலாம். சரிடா, நானும் கொஞ்சம் அதை பத்தி உங்ககிட்ட பேசணும். இவனும் தூங்கிட்டு தான் இருக்கான். வா. என்னடி வைஷு இப்படி தூங்குறான்? கூப்பிட்டு பாரு. இரு கூப்பிடுறேன். தேவண்ணா, தேவண்ணா. வா ஐஷு, எப்போ வந்த? நான் இப்பதானா வந்தேன். உனக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஐஷு. இந்த இருமல் தான் கொஞ்சம் இருக்கு. அப்படியா? இருமல் மட்டும் குறையலையாண்ணா? அதுவும் போக போக சரியாயிரும். அப்ப டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிட ஒழுங்கா. வெந்நியே குடி, சரியாயிரும் சீக்கிரம். சரி ஐஷு. என்ன, நீ மட்டும் தான் வந்தியா? ஏன் வேற யாரை தேடுற நீ? நான் மட்டும் தான் வந்தேன். உன் கூடயே ஒரு வாள் சுத்திட்டு இருக்குமே, அவளை எங்க? அவ வரல? அதை நீ அந்த வாளுக்கிட்டயே கேளு. உன் பக்கத்துல தான் நிக்கிறா. என்னடி ஐஷு, உங்க அண்ணன் கேட்ட வேகம் காணாது. பார்த்துட்டு பேசவே இல்லை. சிரிக்கிறதுக்கு ஒரு சிரிப்பு கூட இல்லை. என்னவா கேட்டு சொல்லு. ஐஷு, நான் அது சும்மா கேட்டேன்னு சொல்லு ஐஷு. அதான் கேட்டாச்சு, பின்ன எதுக்கு இன்னும் முகத்தை தூக்கிச்சிட்டு இருக்கணும்? ஒழுங்கா பேச சொல்லு. எப்பா ஆளை விடுங்க சாமி. உங்க பஞ்சாயத்தை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். ஏய் இருடி ஐஷு, போகாத. முதல்ல நீங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆகுங்க. நான் அப்புறம் வரேன். என்ன அவ சொன்னது கேட்டுச்சா? எப்படி பேசி சமாதானம் ஆகலாமா, இல்ல இன்னும் நீங்க இப்படிதான் இருக்க போறீங்களா? இங்க வாடி. நீங்க தான் உங்க கூட பேசவே கூடாதுன்னு சொன்னீங்களே, பின்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? ஆமா, நான் தான் சொன்னேன். இப்ப நான் தான் கூப்பிடுறேன். வா. இப்ப எதுக்கு எந்திரிச்சிங்க? படுக்க வேண்டியதானே? இல்ல, எனக்குமே படுத்தே இருந்தது ஒரு மாதிரி இருக்கு. அதான் கொஞ்சம் எந்திரிச்சு பண்ணி இருந்தேன். இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா ஏதாவது பேச வேண்டியதானே? என்ன? ஒண்ணும் இல்ல. அப்ப ஏன் அப்படி பாக்குறீங்க? நீ என்ன பார்க்க வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நானுமே நீங்க பேசினதெல்லாம் நினைச்சு உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்ப எதுக்கு வந்த? தெரியல. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதுல இருந்து உங்களை பார்க்கணும் போலயே இருந்துச்சு. அதான் வராம இருக்க முடியல, வந்துட்டேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினதுக்காக தானே என்னை பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு பார்க்காத மாதிரி போனேன் அன்னைக்கு. ஆமா, நீங்க என்ன வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் எதுக்கு உங்க பின்னாடி வரணும்? அதான் அப்படி போனேன். நீங்க சொன்னது சரிதான். நம்ம வளர்த்தவங்களுக்கு நம்ம நன்றி விசுவாசமா இருக்கணும்ட்டு. அதுக்குன்னு நீங்க அப்படி பேசினா? நான் தான் சொன்னேன். ஆனா என்ன? நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை அப்படி பேசிட்டு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நீ வேற என்னை பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு போனியா? எனக்கு அது பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திருப்பிட்டு போனது எனக்கு பிடிக்கல. என்னமோ மாதிரி இருந்துச்சு நீ போனதை பார்க்கறதுக்கு. ஆமா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகதான் செஞ்சேன். நீங்க தானே சொன்னீங்க அப்படி. இப்போ எதுக்கு இப்படி திடீர்னு சிரிக்கிறீங்க? அதுவா, சொன்னது நான் தான் அப்படி. ஆனா நீ உண்மையாவே அப்படி போயிருவேன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே போயிருக்கணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லாதடி. அப்ப நீங்க இப்ப என்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இல்ல. அப்படியா? அப்ப சந்தோஷம் இல்லையோ? இல்ல, அப்படின்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம். எவ்வளவு கொஞ்சம்? இங்க வாடி சொல்றேன். ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க என்ன. இரு, விடுதுக்கா பிடிச்சு வச்சிருக்கேன். விடுறேன், போரு. ஏற்கனவே உங்களுக்கு காய்ச்சல் வேற. ஏன் இப்படி தூக்கி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு கால்லாம் வலிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பார்த்தோன்னே எனக்கு இருக்கிற காய்ச்சலுமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியா? அப்ப நான் என்ன மறந்தா? நான் வந்தோன்னு காய்ச்சல் குறையதுக்கு? ஆமா, நீ இருந்தாலே போதும். எந்த மருந்தும் தேவையே இல்ல. நீ இப்படியே இரு. ஏன், என்ன ஆயிட்டு? அன்னைக்கு இதே வாய்தான் என்ன வேண்டான்னு சொன்னிச்சு. அம்மா, அப்பா, ஆதி, அர்ஜுன் அண்ணா, ஐஷு எல்லாரும் என்கிட்ட பாசம் காட்டுறாங்க. அது ஒரு வகையான பாசம், என் மேல இருக்கிற அக்கறை. ஆனா நீ அப்படி இல்ல வைஷு. என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டமே நீ தான். 2 நாளா நீ என்கிட்ட பேசாம முகத்தை தூக்கிட்டு போனியா? நான் அப்பதான் அதை உணர்ந்தேன். என் புத்திக்குமே உரைச்சிச்சு. எனக்கு பாசம் கட்டுறதுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அது வேற பாசம், அக்கறை. எனக்குன்னு வேற யார் இருக்கா? உனக்கும் எனக்கும் இருக்கிற பாசம் வேற தானே. எனக்கு அதுக்கப்புறம் தான் என் மனசுக்கும் புத்திக்குமே உரைச்சிச்சு. என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுமே என்கிட்ட வந்து நீ அப்பப்போ பாசமா பேசுறது, என் மேல அக்கறையா இருக்கிறதுல எனக்கும் ரொம்ப பிடிக்கும். வைஷு, இப்ப எதுக்கு நீ அழுற? ஏய், அழாத. நான் அழல. அப்ப ஏன் கண்ணு கலங்குது? நீங்க இப்ப ரொம்ப பேசுறீங்க. நீங்க பேசுறதெல்லாம் இப்ப கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நான் பேசல. அப்போ நீங்க என்கிட்ட பேசுனீங்களா? அதெல்லாம் உண்மைதான். நான் அப்படி என்ன ஆசைப்பட்டுட்டேன்? சரி, இப்ப மச்சி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. சரி, விடு. இனி நம்ம அதை பத்தி பேசண்டாம். நீ அழாத. சரி, நான் கிளம்புறேன். வேண்டாம், அதுக்குள்ளயா? இரு கொஞ்ச நேரம். இதுக்கு மேல நான் இப்படி இருந்தேன் சரிப்பட்டு வராது. என்ன விடுங்கப்பா, நான் கிளம்புறேன். நான் சொன்னதை மட்டும் கேட்காத. நான் இப்ப சொல்லாமையே புரிஞ்சுக்கோ. உனக்கு இருக்குடி. சரி, பேசுனதெல்லாம் போதும். உங்களுக்கு கால் வலிக்கும். எவ்வளவு நேரம் இப்படியே இருந்து பேச? நான் எந்திக்கிறேன். அதெல்லாம் வலிக்காது, இரு. ரொம்ப தாங்க ஆசை உங்களுக்கு. போதும். அட, இங்க என்ன நடக்கு? எடி வைஷு, ரொம்ப சமாதானம் ஆயிட்டீங்க போல. எந்திரி. நம்ம எப்படி உட்காந்துருக்கோம்? எந்தி. ஏ வைஷு. நான் எந்திரிக்க மாட்டேன். அவ வந்தா என்ன? என்ன பாக்குறீங்க? அவ வந்தா என்ன?
நான் அப்பவே எந்திக்கிறேன்னு சொன்னேன், வேண்டாம் நீங்கெல்லாம். இப்போ உங்க இஷ்டத்துக்குலாம் எல்லாம் பண்ண முடியாது, நான் அப்படிதான் இருப்பேன். வைஷு விளையாடாதடி. ஐஷு வேற பாத்துட்டு இருக்கா. நம்மளை பத்தி என்ன நினைப்பா? எந்தடி ஏ ஐஷு, நீ எங்களை பார்த்து எதுவும் நினைப்ப? நான் இருங்க, கோவப்படாதீங்க, அவகிட்டே கேட்போம். ஏ ஐஷு, நாங்க இப்படி இருக்கிறத பார்த்து நீ ஏதாவது நினைப்ப? நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட? ஆமா ஆமா, இதுக்கு தாண்டி ஆசைப்பட்டேன். அதுக்கு நீ இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கல, சரியா? அதுக்குன்னு நீ சொன்ன மாதிரி பேசி சமாதானம் ஆனா மட்டும் போதுமா? அடுத்த ஸ்டெப் போகண்டா? ஐஷு நல்லா இருப்படி, என்ன விடுடி. ஐஷு வேற பாத்துக்கிட்டு இருக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்கடி? அப்படிலாம் எந்திக்க முடியாது. இதுக்கு மேலேயும் இது நின்று நான் பார்த்துட்டு இருந்தா எனக்கு தான் அசிங்கம். நான் கிளம்புறப்பா. தேவண்ணா, தங்கச்சி பார்த்துட்டாலேன்னு கூச்சப்படாத, என்ஜாய் பண்ணு, பாய். தாண்டி ஐஷு, நானும் சொல்றேன், உங்க அண்ணனுக்கு புரியுதா பாரு, ரொம்ப தான் கூச்சப்படுறாரு. நீ ஏன்டி பேச மாட்ட? பேசு பேசு, உனக்கு வெளியில வா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கு. சரி சரி, இப்போ நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, நான் வெளில வரேன். வெளியில வாடி, உனக்கு இருக்கு. அதை வெளில வந்து பாத்துக்கலாம், இப்ப போடி. இதுக்கு மேல நம்ம நிக்க கூடாதுப்பா. சரி, 2 பேரும் எப்படியோ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். சொன்னா எந்திக்கிறியா? அவ என்ன நினைப்பா என்ன பார்த்து? அதெல்லாம் அவ ஒண்ணும் நினைக்க மாட்டான். நம்ம இப்படி இருக்கிறத பார்த்து அவ சந்தோஷம் தான் படுவா. நம்ம 2 பேரும் பேசாம இருக்கணும். எனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணா தெரியுமா உங்ககிட்ட பேச சொல்லி. அவ இப்ப பார்த்து சந்தோஷம் தான் பட்டுட்டு போவா. அதனால தங்கச்சி இப்படி பார்த்துட்டாலேன்னு எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அவ சந்தோஷம் தான் படுவா. ஐயோ, என்ன ஆயிட்டு? இல்ல பேசிட்டு தானே இருந்த, அதுக்குள்ள ஏன் இப்படி வேகமா எந்திரிச்ச? உங்கள போதும் பேசினதெல்லாம். சரி, நான் கிளம்புறேன். ஐசுவும் போயிட்டா, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சரி, பாத்து போயிட்டு வா, கால் பண்ணு. சரி, நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க. சரி சரிடா ஆதி, அப்ப நம்ம பேசினபடியே எல்லாம் செஞ்சிடலாம். நல்ல கவனமா இரு. ஒரு வாட்டி மிஸ் ஆயிட்டு அதே தப்பு திருப்பி நடக்க கூடாது. சாரிடா ஆதி, இந்த டைம்ல அப்படி நடக்காது. சரிடா, உன் மேல நம்பிக்கைலாம் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், ஒரு வாட்டி நல்லா கவனிச்சு போயிடலாம். இப்ப தேவுக்குமே உடம்பு சரியாயிட்டு நானும் அவனும் இருக்கும், நாங்க கவனிச்சுக்கிடுவோம். நீ எதையும் நினைச்சு ஒரி பண்ணாதடா. சரிடா, 2 பேரும் கவனிச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். சரிடா, நாங்க பாத்துக்கிடுதோம். இந்த ஆதி அங்க பாரு, இவளா இங்கேயும் வந்துட்டாளா? சரி அம்மா, நான் உள்ள போய் டோக்கன் போட்டு வரேன். இல்லடி இரு, நான் போய் டோக்கன் போட்டு வரேன். உங்க அப்பா வரேன்னாரு, நீ பாத்துட்டு இரு. அம்மா, அப்பா வந்தா உள்ள வருவாங்கம்மா. சும்மாவே உனக்கு உடம்பு சரியில்லை, நீ வேற தனியா போறேங்க. இரு, நான் வரேன். இல்லடி, உங்க அப்பாவுக்கு ஏதோ முக்கியமான விஷயமா வெளில போக வேண்டியது இருக்கான். போற வழியில நம்மளை வந்து பார்த்துட்டு போறாராம். கேட்டுக்கோ. இப்ப நம்மளை வந்து தேடிட்டு வேற இருப்பாங்க. நீ நின்னு அப்பா வந்தா உள்ள கூட்டிட்டு வா, நாங்க இருக்கேன். அதான் அப்பா அப்படி பண்ணுதாருன்னு தெரியுதுல்ல, பின்ன ஏன் நீ இப்படி இருக்க? சுத்த விட வேண்டியதானே, தேடிட்டோம் நம்மள. போடி, நீ இருக்க பாரு. என்ன உங்க அப்பா நேத்து இன்னைக்கே புதுசா பண்றாரு? எப்போதும் இப்படிதான் இருப்பாரு. அவருக்கு வேலைன்னு வந்துட்டா வேலை தான் ஃபர்ஸ்ட், நம்மலாம் அடுத்து தான். சரி வா, அது தெரிஞ்சது தானே, கூட சேர்ந்து நம்மளும் வீம்புக்கு ஏன் அப்படி பண்ணணும்? சரி, நீ அப்பா வந்தா உள்ள கூட்டு வா, நான் போறேன். சரிம்மா, நீ இப்படியே இரு. இப்ப நான் அப்பாவும் அப்படிதான் இருப்பாங்க. சரிடி, நான் உள்ள போறேன். ஹாய். ஹாய் கிட்டி. ஆதி, நான் கிளம்புறேன். சரிடா, கிளம்பு. அது முகத்தை பார்த்து சொல்றானா பாரு, பாவி பையா. நடத்து, நீ நடத்துடா, நான் கிளம்புறேன். அதான் தெரியுதுல்ல, முகத்தை பார்த்து சொல்லலன்னு. ஏன்டா இன்னும் பேசிட்டு இருக்க? போடா. பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கியா? என்னங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? யாருக்கு என்ன ஆயிட்டு? உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்ல கீர்த்தி, நான் நல்லா தான் இருக்கேன். தேவுக்கு தான் உடம்பு சரியில்லை, அவள் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. அவனை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? சரி, இப்போ நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா. இப்போ கீர்த்தி, உங்ககிட்ட பேசணும். ஆமா, நானுமே உங்ககிட்ட கேட்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அடிக்கடி பேசணும் சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே பேச மாட்டேங்கீங்களே. ஆமா, நானுமே உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய முயற்சி தான் பண்றேன். ஆனா ஏதாவது இடையில வந்துருது, பேச முடியாம போயிருது. சரி, இப்ப சொல்லுங்க. கேக்குறாளே, சொல்லிடலாமா? என்னுள்ளே என்னை கண்டவள் யார் என்று என்னை காண செய்தாள். கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள். யுகம் யுகம் காண முகம் இது போதும். புகலிடம் என்றே உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும். மறு உயிர் தந்தாள், நிமிர்ந்திட செய்தாள். நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தாளே. கீர்த்தி, கீர்த்தி. சாரிங்க, நீங்க என்கிட்ட பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் தான் வருது, நம்மளால பேசவே முடியல. சரிங்க, எப்பமாச்சும் நம்ம ஃப்ரீயா இருக்குமே பேசலாம். அப்பா வர வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன். சரிங்க, பாய். கீர்த்திங்க வா. இது வரேன்ப்பா. சரிங்க, பாய். கண்டிப்பா இன்னொரு நாள் பேசலாம். ஐயோ, இன்னைக்கு அவங்க அப்பா ரூபத்திலையா? இப்படியே போய்கிட்டு இருந்தா ஒரு நாளும் வேலை கேட்காது. என் மனசுல உள்ளதை நான் சொல்லவே மாட்டேன் போல. ஐயோ, இன்னைக்கு அவளா தேடி வந்தா பேசுறதுக்கு இப்ப கூட சொல்ல முடியல. ஐயோ, இது எங்க போய் முடிய போதும் தெரியல.